என் பேர் மஞ்சு. நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ. நான் காலையிலேயே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மதியம் சமையல் முடிச்சுட்டு தான் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை ஆரம்பித்தா எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். முதல்ல நான் ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் எடுத்து வெளியே வச்சிடுறேன். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், உள்ளே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு 5 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அது தவிர என்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எந்த பாக்ஸுமே கிடையாது. என்னோட பழைய ஃப்ரிட்ஜு ஒரு முறை ரிப்பேர் ஆனப்போ டெக்னீஷியன் கூப்பிட்டுருந்தேன். அவர் தான் சொன்னார், நிறைய பாக்ஸ் உள்ளே வைக்காதீங்க, கூலிங் வந்து ஈவனாக பரவாது, முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸை கம்மி பண்ணுங்கன்னு. அதுலேருந்து நான் அதிகமான பாக்ஸு உள்ளே வைக்கிறதே கிடையாது. ஃப்ரெஞ்சு டோர் ஃப்ரிட்ஜாக இருந்தால் பரவாயில்ல, அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய ஆர்கனைஸ் பாக்ஸும் வாங்கி வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக தான் இடம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பாக்ஸையும் எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். மற்ற டேஸில் நம்ம வெறும் கிளாத்தை வச்சு தொடச்சாலே போதும். இப்போ லைட்டாக சோப்பு போட்டு ஸ்பாஞ்சில் எல்லாத்தையும் நான் தொடச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஸ்பாஞ்சில் ஒரு முறை நான் தொடச்சிக்கிறேன். அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால எந்த அழுக்கும் ஃப்ரிட்ஜில் இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுக்கு பிடிச்சிருந்தா லைட்டாக ஸ்காட்ச் பிரைட் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சில் தொடச்சிக்கோங்க. எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறை காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போது ஒரு 2 மாதமாக ஆன்லைனில் வாங்குகிறேன், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையில் காய்கறி வாங்கிடுறேன். இப்படி வாங்குறதுனால விலையும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காய்கறி ஒரு 2 நாளைக்கு தான் வருது. செலவும் என்னால் கட்டுப்படுத்த முடியறதில்ல. முன்னெல்லாம் 24 ஹவர்ஸ் வீட்டில் 2 வீலர் இருக்கும், போய் வாங்கிட்டு வந்துடுவேன். என் பொண்ணு காலேஜுக்கு போகிறதுக்கு 3 பஸ்ஸு பிடிச்சி போக வேண்டியிருக்கு. ஈவினிங் இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் வீடு வந்து சேர்றதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது. 2 மணி நேரம் ட்ராவலுங்கிறதுனால வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவான். படிக்கிறதுக்கும் நேரம் இருக்கிறதில்ல. வண்டி நல்லாவே ஓட்ட பழகியிருந்தா, ஆனால் டிராஃபிக்கில் ஓட்ட வராது. வெளியே எங்கே போனாலும் அவளை வண்டி ஓட்ட விட்டுட்டு பின்னாடி நான் உட்காந்துப்பேன். 1 மாதத்துக்கு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணதுனால டிராஃபிக்கில் நல்லாவே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்காக நான் வண்டியை கொடுத்து விட்டுட்டேன். இப்போது ஒரு 2 மாதமாக அவள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனால காய்கறி வாங்க கூட என்னால் போக முடியறதில்ல. 5 மணிக்கு மேலே அவள் வந்த பிறகு போகலான்னாலும் எல்லாமே அங்கே தீர்ந்து போயிடுது. நேற்று சடனாக 1 மணி நேரம் காலேஜுக்கு லேட்டாக போகணுன்னு சொன்னதுனால உடனே போய் எல்லா காய்கறியுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கிச்சனில் மளிகை சாமான் வாங்கி வச்சாலும் சரி, அதே மாதிரி ஃப்ரிட்ஜு நிறைய காய்கறி வாங்கி வச்சாலும் சரி, வீடு நிறைய எண்ணத்தையும் வாங்கி வச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு தேவையான காய்கறியை ஆன்லைனில் வாங்கி சமைக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜில் மொத்தமாக காய்கறி வாங்கி வச்சுட்டு சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நான் இப்போ சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச எல்லா திங்ஸுமே இங்கே கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கழுவி வச்ச பாக்ஸும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கலாம். வெஜிடபிள் வைக்கிறதுக்காக நான் எந்த பாக்ஸுமே நான் வச்சிடல, எல்லாத்தையுமே நான் கவரில் தான் போட போகிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக பாக்ஸ் வச்சா என்னோடய ஃப்ரிட்ஜில் எனக்கு இடமே இருக்காது. பெரிய பெரிய காய்கறி இருக்கிறது எல்லாமே நான் ஒரே கவரில் போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக பொடியாக இருக்கிற காய்கறியை தனித்தனியாக ஒரு கவரில் போட்டுக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிற காய்கறி எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நாளைக்கு வரும். இவ்வளோ காய்கறி இருந்தாலும் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம். நானும் அப்படி தாங்க யோசிப்பேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பீர்க்கங்காய் எக்கு பொரியலும் சப்பாத்திக்கு பீட்ரூட் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் என்னோடய டெய்லி விலாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் வந்து நான் இந்த ரெசிபி எல்லாமே ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜை எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஸ்டாண்டெல்லாம் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டாண்டு ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சில வெஜிடபிளை நம்ம வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வெஜிடபிளும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது இதுவும் ட்ரை ஆகியிருக்கும். நான் எல்லா காய்கறியுமே வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். நம்ம என்னதான் வாஷ் பண்ணி நம்ம தண்ணியை ட்ரை பண்ணி வச்சாலும் சீக்கிரமாகவே எல்லாமே கெட்டு போயிடுதுங்க. இஞ்சியில் உருளைக்கிழங்குலலாம் மண் அதிகமாக இருக்கும், இதை வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாமே சடனாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இதையும் அலசி காய வச்சிருவேன். கீரைகள்லாம் நிறைய டைம் இருந்தால் கிள்ளி வச்சிருவேன். இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அதோட காம்பை மட்டும் கட் பண்ணி அப்படியே துணியில் சுற்றி வச்சிருவேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பசலைக்கீரை. ஒரே துணியில் 3 விதமான கீரையை நான் எப்படி சுற்றி வைக்கிறேன் பாருங்கள்.
இந்த கீரையை நான் தனியாக தான் குழம்பு வைப்பேன். அதனால் துணியில் ஒரு ஓரமாக வச்சு ஒரு 2 சுற்று சுற்றிக்கிறேன். பாலக்கீரையும் வெந்தயக்கீரையும் ஒன்றா போட்டு சாம்பார் வைப்பேங்கிறதுனால அதே துணியில் மறுபடியும் கீரையை வச்சு துணியை வச்சு மறுபடியும் ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு கீரைக்கும் தனித்தனியாக துணியை யூஸ் பண்ணுறதை விட இப்படி ஒரே துணியில் தனித்தனியாக எப்படி கீரையை சுற்றி வைக்கிறேன் நான் பாருங்கள். கீரை எல்லாம் கவரில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும். இந்த மாதிரி துணியில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வையுங்க. ஒரே நாளில் காய்கறியும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸும் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் நம்ம இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லாமே வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயோ கடைகள்லேயோ வாங்கி அதிகமாக நம்ம காசை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லாமல் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறத விட எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒன்று இருக்கிறத போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். வீக் டேஸில் நடுவில் ஒரு நாள் நான்வெஜ் எடுத்தாலும் சரி, சண்டே ஒரு நாள் நான்வெஜ் செஞ்சாலும் சரி, அப்போ நமக்கு வந்து காய்கறி செலவாகாது. அந்த காயும் அப்படியே மிச்சம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு நம்ம வாங்குகிற வெஜிடபிள்ஸ் வரும். பூண்டும் வெங்காயம் வாங்கினா அதில் இருக்கிற தோல் எல்லாமே நான் கையில் பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வைப்பேன். இல்லை நம்ம அப்படியே ஸ்டாண்டில் கொட்டினோன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற தூள் எல்லாமே நமக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாஷ் பண்ண வெஜிடபிள் எல்லாமே ஆறிடுச்சு. அது எல்லாமே நான் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வைக்கணும். ஆல்ரெடி நான் பூண்டு உரித்து வச்சுட்டேன். இஞ்சி தான் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ இஞ்சி வாங்கி வந்திருக்கேன். தக்காளி நமக்கு அடிக்கடி தேவைப்படுங்கிறதுனால தனியாக ஒரு கண்டெய்னரை நான் போட்டுக்கிறேன். கீழே இருக்கிற பாக்ஸில் போட்டுட்டாக்கா நம்ம அடிக்கடி திறந்து எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ டொமேட்டோலாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் இதுக்குன்னு தனியாக எதுவுமே வாங்கலை. இந்த கிளாஸ் ட்ரே எல்லாமே எனக்கு கிஃப்ட் வந்தது. இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொன்றா தனியாக போட்டு வைக்கிறதுக்காக ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. இப்போ ஸ்டாண்ட் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து வைக்கிற வேலை தான் இனிமேல் நமக்கு. செகண்ட் ரேக்கில் தான் இந்த பாக்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு பாக்ஸில் பச்சை மிளகாய், இன்னொன்று கறிவேப்பிலை, ஒன்று இஞ்சி, இன்னொன்று வந்து பட்டர் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இன்னொரு பாக்ஸில் கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது மட்டும் ஆர்கனைசரில் போட்டு நான் எதிர்க்கவே வச்சுக்கிறேன். அடுத்ததான் மேலே இருக்கிற ரேக்கில் மிச்சமாகிற தயிர், குழம்பு, பால் இது எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் நான் தேங்காயும் வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற பாக்ஸ் தான் நமக்கு காய்கறி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. நிறைய பேர் இதில் வைக்கிறத விட்டுட்டு தனித்தனியாக ஆர்கனைசர் பாக்ஸ் வாங்கி காய்கறி அதில் போட்டு வைக்கிறாங்க. சில பேர் இந்த ரேக்குக்கு எல்லாமே ஷெல்ஃப் லைனரும் வாங்கி போடுறாங்க. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலை. இதில் வேற ஷெல்ஃப் லைனர் வேற, பாக்ஸ் வேற, எவ்வளோங்க க்ளீன் பண்ணுறது? இதெல்லாம் எந்த அளவுக்கு வாங்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை தாங்க அதிகமாகும். அவ்வளோதாங்க, வாங்கின காய்கறி மொத்தமே ஒரே பாக்ஸில் அடங்கிடுச்சு. இந்த கிளாஸ் கண்டெய்னரில் எல்லா சீட்ஸும் வறுத்து வெல்லம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கண்டெய்னர்ல வேர்க்கடலையும் வறுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இன்னொன்னுத்துல கசகசா இருக்கு. இது எனக்கு சீக்கிரமே பூச்சி வச்சிடும். இன்னொரு கண்டெய்னர்ல பூண்டும் வச்சிருக்கேன். கீழே இருக்கிற சின்ன சின்ன ரேக்ல ஸ்பைசஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஒரு வாரத்துக்கு தேவையான வேர்க்கடலை இந்த மாதிரி வறுத்து வச்சிடுவேன். சடனா ஏதாவது சட்னி பண்ணணும்னாலும் இல்ல நமக்கு பொரியல் யூஸ் பண்ணணும்னாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா இருக்கிற ரேக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சாஸ் தான். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர், சில சிரப்புங்க இதுல வச்சிருக்கேன். இதெல்லாமே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால நான் கீழே வச்சுட்டேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் மேலே வச்சுக்கிட்டேன். கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருக்கிற டொமேட்டோ கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். ஒரு சில பாக்ஸில் சாக்லேட்ஸும் இருந்தது. அதுவும் நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ட்ரை சீட்ஸ்க்கு இந்த மாதிரி வெல்லம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ஒரு ஸ்பூனு வாயில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு பூர்ணம் செய்வோமோ அதே மாதிரி தாங்க. ஃப்ரிட்ஜில் ஓரளவுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கறிவேப்பிலையை உருவி வாஷ் பண்ணி இதையும் நான் ஆற போட்டுக்கிறேன். சுத்தமா ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கறிவேப்பிலை கெடவும் கெடாது, கருப்பாகவும் ஆகாது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட ஷேர் பண்றீங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்க இருக்கிற லேவட்ல ஒரு 9 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். மாசத்துக்கு ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுல சமைச்சு அங்கேயே சாப்பிடுவோம். இப்படி 9 மாசத்துக்கு 9 பேர் வீட்டில் ஒரு 11 மணிக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் 5 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போவோம். அந்த ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நம்ம ப்ராப்ளம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த நிமிஷம் நாங்கள் சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதும் இல்லை, பார்த்தா ஹாய் சொல்லிப்போம், அவ்வளோதான்.
இப்படி கண்டிப்பா அவங்க கூட இருக்கிறது ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸா இருக்குங்க. அவங்க கூட மாசத்துக்கு 1 நாள் தாங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா டெய்லி நீங்க போடுற கமெண்ட்டும் சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸும் சரி, உங்களுக்கு நான் பதில் சொல்றதும் சரி, என்ன சுத்தி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும், அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள ஷேர் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இதனால என் மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் ரொம்ப ரிலாக்ஸாவும் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். கடைசியா ஒரு பாட்டில்ல பாதாம் பிசினும், இன்னொரு பாட்டில்ல லெமனும் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாமே நம்ம ஊறுகாய், காஃபி பவுடர் இதெல்லாம் வாங்குற பாட்டிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா வாங்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம சேனல்ல பார்த்துட்டு நெறைய பேரு நெறைய விதமான வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். நிச்சயமா ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். 1, 2 மிஸ் ஆகியிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தா லேட்டஸ்ட்டா அப்லோட் ஆகுற வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா பதில் சொல்றேன். நீங்க கேட்கிற வீடியோல உங்க பேரு மென்ஷன் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம். அந்த வீடியோல உங்களோட ஊரும், உங்களோட பேரும் கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.